அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்ட் வைஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன அஷூர் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டெம்பரவரி இபி கனெக்ஷனுக்கு என்னென்ன குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வாங்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், தென் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், தென் எப்படி நம்ம இபி கனெக்ஷன் வாங்கணும், இதை இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு தேதி 30/10/2025. டெம்பரவரி இபி கனெக்ஷனுக்கு தேவையான சுவிட்சஸ், சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் ஒயர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்கிட்டோம். எல்லாமே பிராண்டட் தான் வாங்கியிருக்கோம். சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கரும், சர்க்யூட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா லெக்ரண்டும், ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிகேபும் வாங்கியிருக்கோம். பட் இந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது. முப்பது 10/2025 மணி 5:40 ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வாங்கிட்டு வந்த சுவிட்ச், சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் வுடன் பாக்ஸ், அலுமினியம் பாக்ஸ் அண்ட் போல் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி போலை வந்து கிரவுண்ட்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ அரௌண்ட் 7:20 ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரி இபி கனெக்ஷனோட போலை வந்து கிரவுண்டில் வந்து உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 1.5 அடிக்கு குழி தோண்டணும். குழி தோண்டி அதில் வந்து கல் மண்ணெல்லாம் உள்ளே போட்டு ப்ளஸ் அந்த டெம்பரவரி இபி போலை உள்ளே வச்சு எல்லாம் டைட்டாக பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ட் அந்த ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ண வேண்டிய ஒயரை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரீல வந்து உள்ளே வச்சிட்டோம், ஹைட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ தட் வந்து வெளியிருந்து வரவங்க பார்க்க முடியாத அளவுக்கு உள்ளே வச்சாச்சு. டெம்பரவரி இபி கனெக்ஷனுக்கு நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த பேப்பர் எடுத்து இபி ஆஃபீஸில் கொடுத்துருந்தோம். ஸோ ஆஃப்டர் 7 days, அதாவது 7/11 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு. அப்படின்னா என்னென்னா டெம்பரவரி இபி கனெக்ஷனுக்கான அந்த மீட்டர் கிடச்சிருச்சு. அண்ட் இன்னைக்கு என்னென்னா லைன்மேன் வந்து அந்த மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்த ஒயர், போல் கட்டுற கொடுத்துருந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் இபி மெயின் போலில் போய் கனெக்ட் பண்ணிட்டாரு. ப்ளஸ் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு இன்றைக்கி சப்ளை கிடச்சிருச்சு. இந்த டெம்பரவரி இபி கனெக்ஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் போலே வந்து ஒரு சைடாக சாஞ்சிருச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒயர் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. நாங்கள் 22 மீட்டருக்கு வாங்கியிருந்தோம். அதாவது நாங்கள் கனெக்ஷன் எடுத்ததுக்கும் மெயின் போலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதனால ஒரு சைடாக சாஞ்சிருச்சு. நாங்கள் யூஸ் பண்ண ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா பாலிகேபில் 4² mm ஒரு 2 கோர் கேபிள் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால போல் சாஞ்சிருச்சு. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு 1 அடி 1.5 அடி குழி தோண்டி அதில் அந்த போலை வச்சு கல்லை மட்டும் வச்சு பேக் பண்ணியிருந்தோம். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. பெட்டர் ஒரு 1.5 அடி 2 அடி குழி தோண்டி அதில் காங்கிரீட் மாதிரி போட்டு இந்த போலை இறக்கிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாயாது. இதுதான் எங்களோட ரெக்கமெண்டேஷன். இந்த ப்ராப்ளத்துக்கு நாங்கள் கொடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கடையில இருந்து ஒரு கம்பி வாங்கிட்டு வந்து அந்த கம்பியை இந்த போல்ல இருந்து இழுத்து கட்டி கீழே வந்து ஒரு 3 அடிக்கு வந்து ஒரு கம்பி அடிச்சு அதை கட்டிட்டோம். அதில் இன்னைக்கு நம்ம என்ன அஷ்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டெம்பரவரி இபி கனெக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியானதை யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத அஷ்யூர் பண்ணியிருக்கோம். ஸ்விட்சஸ் ஆங்கரும், சர்க்யூட் பிரேக்கர் லெக்ரண்டும், ஒயர் பாலிகேப் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத அஷ்யூர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எந்த தப்பும் நடக்காம ப்ராப்பராக கனெக்ஷன் வாங்கியிருக்கோங்கிறத அஷ்யூர் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷூரன்ஸுடன் சந்திப்போம்.